துரோகம் நம்பர் 1. பல லட்சம் ஈழ தமிழர்களுக்கு அநீதி. அமைதியாக இருந்த கருணாநிதி. என்னடா பேட்டி எடுக்குற? நிப்பாட்ற கேமராவை. ஹேய், நிப்பாட்ற கேமரா. என்னடா? ஹேய், 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 சொட்ட தலைய செருப்பால அடிப்பேன்டா உன்னை. நிப்பாட்ற ப்ரோகிராம். தொப்புள் கொடி உறவு மாதிரி தான் ஈழ தமிழர்கள். அவங்களுக்கு ஆதரவா நின்றுக்கணும், குரல் கொடுத்திருக்கணும், போராட்டம் நடத்திருக்கணும். ஆனா இது எதையுமே பண்ணாம மத்திய அமைச்சரவையில ஒரே ஒரு பதவிக்காக அமைதியா இருந்தவர் தான் நம்ம கருணாநிதி ஐயா அவர். சொல்றாங்க. நாசமா போவ, அழிஞ்சு போவ. நீ நல்லா இருக்க மாட்டடா. நல்லா இருக்க மாட்டா. அது மட்டுமா, அப்ப ஒரு டிராமா வேற பண்ணாரு. என்ன டிராமா? உண்ணாவிரதம் இருந்தார் சார் இலங்கை பிரச்சனைக்கு. ஏதோ ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இருந்துட்டு நான் உயிரை பலி கொடுக்க தீர்மானித்து விட்டேன். உயிர் போனா போகட்டும், இன்னும் அரை மணி சாப்பிடலனால உயிர் போயிடும். போர் நிறுத்தம் அறிவிப்பு வந்து விட்டது, நிறுத்திட்டேன். அதுக்கு மேல பசி. இதுதான் தாயா பிள்ளையா பழகின தமிழர்களுக்கு அவர் செஞ்ச முதல் துரோகம். துரோகம் நம்பர் 2. கச்சத்தீவை தாரவாத்தது. அதாவது இலங்கைக்கு கச்சத்தீவையே தாரவாத்துட்டாரு. அதுவும் எப்ப? 1974. அந்த கச்சத்தீவை தாரவாத்ததுனால இன்ன வரைக்குமே தமிழக மீனவர்கள் இலங்கை படையால கொல்லப்படுறதும் சிறைபிடிக்கப்படுறதும் போராட்டம் நடத்துறதும் இது அதிகமாயிட்டே தான் இருக்கு. இன்ன வரைக்கும் இதற்கான தீர்வு அப்படின்றது ஒண்ணுமே கிடைக்கல. இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? மு கருணாநிதி அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஐயா அவர்கள் தான். கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். உங்களை நம்பினதே என் தப்பு. துரோகம் நம்பர் 3. காவிரி டெல்டா விவசாயிகளை புறக்கணித்தல். அதாவது இவரு முதலமைச்சரா இருந்த இந்த காலகட்டத்துல காவிரி நீர் பிரச்சனை அப்படின்றது அதிகமாவே இருந்துச்சு. அப்போ கர்நாடகா கூட பேச்சுவார்த்தை நடத்துறோம் சொல்லிட்டு காவிரிக்கு நீர் வரவிடாமலே பண்ணிட்டாரு. அப்படின்னு சொன்னீங்கல சாரு. மட்டும் இல்ல, காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல பல போராட்டங்களை நம்ம பார்த்திருப்போம். அதுல உதாரணத்துக்கு மீத்தேன் போராட்டத்தை சொல்லலாங்க. அந்த மீத்தேன் போராட்டத்துக்கு கையெழுத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா போராட்டம் பயங்கரமா வெடிக்குதே, மக்கள் எல்லாம் நம்மள கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு நினைச்ச இப்ப இருக்கக்கூடிய தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்களும் அப்ப எதிர்கட்சி தலைவரா இருந்த மு க ஸ்டாலின் அவர்களும் என்ன பண்ணாரு? ஐயோ, இது எனக்கே தெரியாம நான் சைன் போட்டேங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தினவங்க கூட போய் உட்காந்துக்கிட்டாரு. அப்போ அந்த நேரத்துல காவிரி டெல்டா பகுதியை முழுக்க அழிக்க பார்த்திருக்காரு. இது எவ்வளவு பெரிய விஷயம். காவிரியில நீர் பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழகத்துக்கே பிரச்சனை வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா ஐயா? எல்லா வேலையும் பண்ணிட்டு அமைதியா ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய ஊழல் பண்ணிருக்காருங்க. உதாரணத்துக்கு கோதுமையில ஊழல், சர்க்கரையில ஊழல், விஞ்ஞான ஊழல், வீரான ஊழல், இந்த மாதிரி நிறைய ஊழல் இருக்கு. கொள்ளை அடிக்கலாம் எங்கே சுரங்கம் இருக்கிறது என்று கண்டுபிடிப்பதற்கு கருணாநிதியை வெல்ல பிறந்த உலகத்தில் எவனும் இல்ல. அதனாலதான் சர்க்காரியா சொன்னா விஞ்ஞானபூர்வமா திருடுவான்னு. பசிச்சவன் நிலக்கடலை செடியை வேறோட பிடுங்கிடுவான். இவன் அப்படி இல்ல, செடி அப்படியே நிற்கும், கடலை பிடுங்கிடுவான். சக்கரை ஊழல் பண்ணி அவர் மாட்டினதுக்கு அப்புறமா என்னங்க இது சக்கரையில போய் ஊழல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இப்ப உதாரணத்துக்கு 10,000 சக்கரை மூட்டையில ஊழல் பண்ணிருக்காரு அப்படின்னா அதெல்லாம் எங்க அப்படின்னு கேள்வி கேட்கும் போது எறும்பு தின்னுருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? எது 10,000 சக்கரை மூட்டைகளை எறும்பு தின்னுச்சா? சரி, எறும்பு தின்னுச்சு ஒத்துக்கலாம். அப்ப அந்த சாக்கு மூட்டை இருக்குமே அது எங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கரையா நரைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதனாலதான் பல பேர் இவரை மாட்டிக்காம ஊழல் பண்றதுல வித்தக்காரன்னு சொல்லிருப்பாங்க போல இருக்கு. அப்போ நீ என்ன நினைக்கிற? உழைச்சி எங்களை சாப்பிட சொல்றியா? உழைச்சி சாப்பிட்டு எவனாவது உருப்பிட்டு இருக்கானா? அவன் ஏதாவது பணம் சேர்க்க முடியுமா? எங்களுக்கு பகவான் மண்டையில பெரிய மீளை கொடுத்திருக்கிறான்.